குடும்ப அட்டைக்கு ரூ. 10,000 வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்று வெளியாயிருக்கு. ஸோ இந்த அறிவிப்ப பத்தி இத யார் வெளியிட்டது இந்த அறிவிப்ப? ஸோ எப்ப குடுக்க போறாங்க இந்த காசு? இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்? என்ன ரேஷன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா, நீங்க இந்த ரூ. 10,000 வாங்கலாம். அப்படிங்கிற முழு விவரம் இந்த ஒரே வீடியோல பார்த்துரலாம் வாங்க. ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். 2026ல எலக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது உங்க ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி எலக்ஷனுக்காக இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாசம் தமிழக அரசு சார்பில, அதாவது கரண்ட்ல இருக்கிற திமுக அரசு சார்பாக ரூ. 5,000 எல்லாரோட அக்கவுண்ட்டுக்கும் போட்டிருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க அக்கவுண்ட்டுக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து தான் வெளிவந்திருக்கு. ஸோ இது வந்து தேர்தல் அறிக்கை 3 அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதுல முக்கியமான முதல் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூ. 10,000 வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். ஸோ இந்த அறிவிப்பு வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை அதிமுக நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு ரேஷன் கார்டுக்கு ரூ. 10,000 வழங்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காசு எதுக்கு அப்படிங்கிற மாரி கேட்டப்ப, அதுக்கு பிரஸ் மீட்ல வந்து அவர் எடப்பாடி சார் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஒரு குடும்பமே இப்ப பார்த்தீங்கன்னா, நிதிநிலை சரியில்லாத காரணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கரண்ட் பில் ஏறியிருக்கு, லேண்டோட ரேட் ஏறியிருக்கு. இந்த மாரி நெறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நிதிநிலையிலேருந்து வெளியில வரதுக்காக நான் ஜெயிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட்டே ஒரு ரூ. 10,000 குடுத்துருவோம். அத வச்சு அவங்க கொஞ்ச நாளைக்கு மேனேஜ் பண்ணலாம். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாது. இது இல்லாம வேற என்னென்ன அறிவிப்புலாம் வெளியிட்டாங்கன்னா, வேலை அதாவது எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கீங்களோ, அவங்களுக்கு ரூ. 2,000 வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு ஒண்ணு வெளிய வந்திருக்கு. அதே மாரி ஒரு சில விஷயங்கள் என்ன வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 10,000 எலக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க குடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சரிநிலைக்கு கொண்டு வந்து, கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் எம்ப்ளாய்மென்ட் குடுப்போம். அதாவது வேலை குடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி அத பத்தியுமே சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கியில யார் யாரெல்லாம் நகைக்கடன் வச்சிருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ஸோ இந்த எந்தெந்த ரேஷன் கார்டுக்கு தள்ளுபடி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ, அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ வறுமை கோடுங்கிறது எப்படி கன்சிடர் பண்ணா ஒரு ரூ. 8,00,000 கீழ உங்களோட ஆனுவல் இன்கம் இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 10,000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 35 கிலோ அரிசி யார் யார் வாங்கிட்டு இருக்கீங்க? 20 கிலோ அரிசி வாங்குறவங்க, அந்த மாரியான கால்குலேஷன் தான் ஜெனரலா. நீங்க 35 கிலோ அரிசி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த ரூ. 10,000 வழங்கப்படும். ஸோ 20 கிலோ அரிசியிலே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு குடுக்கறதுக்கான சான்சஸ் இல்ல. மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ்க்கு கண்டிப்பா இந்த ரூ. 10,000 வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது டோக்கன் சிஸ்டத்துல குடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் தகவல் உடனே வேணும் அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல புது தகவலோட பார்க்கலாம். பாய் பாய்.